காசியின் மன்னன் கஷ்யப் மற்றும் அவரது மனைவி கௌசல்யாவிற்கு 3 மகள்கள் 1 மகன் என 4 குழந்தைகள் பிறந்தனர். மகள்கள் அம்பா, அம்பிகா, அம்பாலிகா மற்றும் மகன் சேனபிந்து ஆவார்கள். அம்பா, அம்பிகா, அம்பாலிகா என மூவருக்கும் ஒரே நேரத்தில் திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டு அவர்களின் திருமணத்திற்காக சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்து மற்ற தேசங்களின் மன்னர்களுக்கு தன் மகள்களின் சுயம்வரத்தில் வந்து கலந்து கொள்ள தகவல் சொல்லி அழைப்பு அனுப்பி வைத்தார். ஆனால் அஸ்தினாபுரத்திற்கு மட்டும் சுயம்வரத்தில் கலந்து கொள்ள தகவல் அனுப்பவில்லை. அந்த நேரத்தில் அஸ்தினாபுரத்தின் ராஜமாதாவாக இருந்த சத்தியவதி தன் இளைய மகன் விசித்திரவீரியன் அரசனுக்கு தேவையான குணமோ வீரமோ இல்லாமல் மதுவிற்கு அடிமையாகி நாள் முழுவதும் மதுபோதையில் இருந்ததால் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவன் மதுபோதையை விட்டு விடுவான், ராஜ்யத்திற்கு நல்ல அரசனாக இருந்து நாட்டை ஆட்சி செய்வான் என்று நினைத்தாள். காசியின் மன்னன் அஸ்தினாபுரத்திற்கு சுயம்வரத்தில் கலந்து கொள்ள அழைப்பு அனுப்பாததால் காசியின் மன்னனான கஷ்யப்பின் மீது கோபத்தில் இருந்ததாலும் தன் மகன் விசித்திரவீரியன் பொறுப்பற்ற தனத்தாலும் அவனுக்கு இருக்கும் போதை பழக்கத்தினாலும் எந்த தேசத்து இளவரசிகளும் தன் மகனை மணந்து கொள்ள விரும்பி சுயம்வரத்தில் அவனை தன் கணவனாக தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் என்பதாலும் காசியின் இளவரசிகளான அம்பிகா, அம்பாலிகா, அம்பா என 3 பேரையும் கவர்ந்து வந்து விசித்திரவீரியனுக்கு மணமுடித்து வைக்க சொல்லி பீஷ்மருக்கு கட்டளையிட்டாள் சத்தியவதி. ராஜமாதாவின் கட்டளைக்கு தலை வணங்கிய பீஷ்மர் 3 இளவரசிகளையும் கவர்ந்து வந்தார். ஆனால் அவர்களில் அம்பா தான் சால்வா தேசத்து மன்னனான சால்வனை காதலிப்பதாகவும் சால்வனை தான் நான் என் கணவனாக சுயம்வரத்தில் தேர்ந்தெடுக்க நினைத்திருந்தேன் என்றும் சொல்லி விசித்திரவீரனை மணந்து கொள்ள மறுத்ததால் அவளை விடுதலை செய்துவிட்டு அம்பிகா மற்றும் அம்பாலிகாவை விசித்திரவீரியனுக்கு திருமணம் செய்து வைத்தார் பீஷ்மர். ஆனால் திருமணமான 7 வருடங்கள் கழித்தும் அம்பிகாவிற்கும் அம்பாலிகாவுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காமலே விசித்திரவீரியன் காச நோயால் பாதிப்படைந்து எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் காப்பாற்ற முடியாமல் இறந்து போனான். குழந்தை பிறப்பதற்கு முன்பே விசித்திரவீரியன் இறந்து விட்டதால் அஸ்தினாபுர அரியணைக்கு வாரிசு இல்லாமல் போய்விடக்கூடாது என்று நினைத்து அம்பிகாவையும் அம்பாலிகாவையும் பீஷ்மரை திருமணம் செய்து கொண்டு அரியணைக்கு ஒரு வாரிசை தர சொல்லி கேட்டாள் சத்தியவதி. ஆனால் பீஷ்மர் தான் செய்த சத்தியத்தை தன்னால் எந்த நிலையிலும் மீற முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டதால் சத்தியவதி தனக்கும் பராசரா என்ற முனிவருக்கும் பிறந்த முதல் மகனான வியாச முனிவரிடம் உதவி கேட்டு தன் மருமகள்களுடன் துவாபர காலத்தில் பழக்கத்தில் இருந்த நியோகம் என்ற முறையை நடத்தி தன் மருமகள்களுக்கும் அஸ்தினாபுர அரியணைக்கும் வாரிசுகளை கொடுக்க சொல்லி கேட்டாள். வியாச முனிவர், என்னால் நியோகத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியாது. நான் அவர்களுடன் சங்கமிக்கும் போது திரை துணி போடக்கூடாது. அதோடு அம்பிகாவும் அம்பாலிகாவும் என் முகத்தை பார்க்க வேண்டும் என்று நிபந்தனை போட்டு அதற்கு சம்மதித்தார். வியாசர் அவர்களுடன் சங்கமிக்கும் போது வேண்டுமென்றே தன் உருவத்தை கோரமானதாகவும் பயங்கரமானதாகவும் மாற்றிக்கொண்டார். நியோகத்தால் சங்கமிக்க முதலில் சென்ற அம்பிகா வியாசரின் உருவம் பயம்புறுத்துவது போல் இருந்ததால் பயந்து அவருடன் இணையும் போது தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். இரண்டாவதாக சங்கமத்திற்கு சென்ற அம்பாலிகாவிற்கு அம்பிகா முன்பே நிலைமையை அவளுக்கு சொல்லியதால் அம்பாலிகா கண்களை மூடாமல் இருந்தாலும் வியாசரின் உருவம் பயமுறுத்துவதாக இருந்ததால் பயத்தில் அவளின் உடலில் உள்ள ரத்தம் எல்லாம் உறைந்து போய் அவள் உடல் முழுவதுமாக வெளிர்த்து போனது. இருவருடனும் சங்கமித்து முடித்ததும் வியாசர் சத்தியவதியிடம், அம்பிகா என்னை பார்த்து பயந்து கண்களை மூடியதால் அவளுக்கு பிறக்க போகும் குழந்தை பார்வையற்ற குருடனாக பிறப்பான் என்றும் சங்கமத்தின் போது அம்பாலிகாவின் உடல் பயத்தால் வெளிர்த்து போனதால் அவளுக்கு பிறக்க போகும் குழந்தை சக்தியற்று வெளிர்த்த தோலை கொண்ட உடலுடன் பிறப்பான் என்றும் சொன்னார். அதை கேட்ட சத்தியவதி, குருடனாகவும் வெளிர்த்த தோலுடனும் பிறக்கும் குழந்தை எப்படி அஸ்தினாபுரத்தின் அரியணையை அலங்கரிக்க முடியும்? அரியணைக்கு தகுதியான ஒரு வாரிசு வேண்டும். நீ மீண்டும் அம்பிகாவுடன் இணைந்து தகுதியான வாரிசை கொடு என்று வேண்டினார். வியாசர் அதற்கும் சம்மதித்தார். ஆனால் சத்தியவதி மீண்டும் நியோகத்திற்கு செல்ல சொன்னதும் அவரிடம் சரி என்று சொல்லிய அம்பிகா வியாசரின் பயங்கரமான உருவத்தை நினைத்து அவரிடம் செல்ல பயந்து தனது பணிப்பெண் பரிஸ்ரமியை சங்கமத்திற்கு அனுப்பி வைத்தாள். பரிஸ்ரமி கண்களை மூடாமலும் உடலில் எந்த மாற்றமும் கொள்ளாமல் வியாசருடன் நல்ல முறையில் சங்கமத்தை முடித்தாள். அதற்கு பிறகு வியாசர் சத்தியவதியிடம் சென்று, இனி என்னால் நியோகத்தை செய்ய முடியாது. நீங்கள் கேட்டது போல் நான் உங்கள் குலம் தழைக்க 3 வாரிசுகளை கொடுத்து விட்டேன். இனியும் நியோகத்தை செய்ய சொல்லி எனக்கு எந்த விதமான தர்ம சங்கடத்தையும் கொடுக்காதீர்கள் தாயே என சொல்லி தன் ஆசிரமத்திற்கு சென்று விட்டார் வியாசர். அதற்கு பிறகு வியாசர் சொல்லியது போல் சங்கமத்தின் போது அம்பிகா தன் கண்களை மூடியதால் கண் பார்வையற்ற குருடனாக திருதராஷ்டிரர் அம்பிகாவிற்கும் அம்பாலிகாவின் உடல் இணையும் போது வெளுத்து போனதால் வெளிர்ந்த தோலுடன் பாண்டு அம்பாலிகாவிற்கும் அம்பிகாவால் சங்கமத்திற்கு சென்ற பணிப்பெண் பரிஸ்ரமி எந்த தவறும் செய்யாமல் சங்கமத்தை செய்து முடித்ததால் ஆரோக்கியமாக
புத்திசாலித்தனமாகவும் அறிவு கூர்மை கொண்டவனாகவும் மாண்டவிய முனிவரின் சாபத்தால் யமதர்மர் விதுரராக பரிசிரமிக்கு மகனாக பிறந்தனர். பணிப்பெண்ணுக்கு மகனாக பிறந்ததால் விதுரருக்கு அரசுரிமை மறுக்கப்பட்டது. ஆனால் திருதராஷ்டிரரும் பாண்டுவும் அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு மகனாக பிறந்ததால் அவர்கள் இருவருக்கும் அரியணை உரிமையானது. இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.